ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிக்ஷா சமையலறை. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம ரொம்பவே அட்டகாசமான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மசாலா, அதாவது இந்த சில்லி பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக கோதுமை மாவு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். பட் டேஸ்ட் வந்து நம்ம கடையிலாம் வாங்குற மாதிரி கிடைக்குமான்னு தெரியாது. அடுத்ததாக அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். நீங்கள் கார்ன் ஸ்டார்ச் எடுத்தீங்க அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். இது கலருக்காக எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது காரத்துக்காக நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு இந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா. நீங்கள் கடையில் வாங்குகிற கரம் மசாலா யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதில் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்ம சில்லி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையெல்லாம் வாங்குற மாதிரி சில்லி பவுடர் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம டக்குன்னு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரு 30 டேஸ் வரைக்கும், ஒரு 20லேருந்து 30 டேஸ் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட. ஸோ நம்மளுக்கு சில்லி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். சூடாகட்டும் தண்ணி. அதுக்கு முன்னாடி அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சில்லிக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த தண்ணியெல்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் மட்டும் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இந்த தண்ணியிலேயே காலிஃப்ளவர் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காலிஃப்ளவரை நம்ம தண்ணியில் இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தண்ணியெலாம் வடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சில்லி பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு முட்டை வந்து உடைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முட்டை சேர்க்கும் போது இந்த மசாலாலாம் உதிராமல் நல்லா ஒட்டி வரும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் கஸ்தூரி மெட்டி எடுத்து சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மெட்டி சேர்க்கும் போது நல்லா சிக்கனுக்கெலாம் இருக்க மாதிரி ஒரு ஃப்ளேவரில் 65 சூப்பராக இருக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்.
இப்போ நம்ம இதில் சால்ட் ஆல்ரெடி வந்து நம்ம சில்லி பவுடர்லேயும் சேர்த்துருக்கோம், காலிஃப்ளவர்லேயும் சால்ட்டு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்திருந்தோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 30 நிமிஷம், ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை நல்லா ஊற விட்டுறலாம். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டாச்சு. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்துடுச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஒரு காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு காலிஃப்ளவராக இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். நல்லா ஸ்பேஸ் விட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லா காலிஃப்ளவரும் சேர்த்தாச்சு. நம்ம காலிஃப்ளவர் சேர்த்த உடனே கரண்டி வச்சு கலந்து விடாமல் கொஞ்சம் நேரம் செட் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு அப்புறமா இது ஒன்றொன்னா திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி விட்டுடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும், அது ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஸோ பார்த்தாவே தெரியும் நல்லா குக்காகி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். சூப்பராக நம்ம 65 ரெடி ஆகிடுச்சு. அது காலிஃப்ளவர் 65. இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் வச்சிடலாம். லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டு ஆனியன் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஷா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அடுத்தது ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.